Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா வந்து ஷார்ட்ஸ்க்கான மானிடைசேஷன் புரோகிராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதற்கான எலிஜிபிலிட்டி ரெக்யர்மென்ட்டும் தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் and 4000 வாட்ச் ஹவர்ஸ் in last 12 month அப்படிங்க மாதிரி இருந்தது போக எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா 1000 சப்ஸ்கிரைபர் and வந்து பார்த்தா நம்ம வந்து 10 million views in last 90 days ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து பார்த்தா நம்ம ரீச் பண்ணி கூட நம்ம வந்து YPP ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது YouTube பார்ட்னர் புரோகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்க மாதிரி வந்து பார்த்தா ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ங்கிறதே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னா வேற எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் நம்மளும் ஒரு பார்ட்னரா வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கோம். இதன் மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்துக்குமே. அதன் மூலியமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு நேம்ல சொல்றாங்க. மற்றபடி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ங்கிறது. ஸோ வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது பிப்ரவரி 1 2023 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய அதாவது மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லயே வந்து ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர் தான் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது இதுல தான் நீங்க ரீச் பண்ணிருக்கணும், அதாவது 4000 மணி நேரத்துல தான் ரீச் பண்ணிருக்கணும், இல்லைன்னா 10 மில்லியன் வியூஸ்ல தான் ரீச் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓவரால் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை நீங்க ரீச் பண்ணியிருந்தாலுமே நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கீங்கன்னா, அதாவது மானிடைசேஷன் எனேபிள் ஆயிருக்குன்னா கட்டாயம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மூலியமா ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நீங்க ஷார்ட்ஸ் கண்டென்ட்டும் பண்ணி ஆகணும். ஸோ அது பண்ணதான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ரெவன்யூ வருது, அண்ட் நம்மளுடைய கண்டென்ட் ரீச் என்ன மாதிரி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல இப்போ ரீசெண்ட் டயத்துல வந்திருக்கக்கூடிய அப்டேட் தாங்க நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்டிகுலரா பிப்ரவரி 1 2023 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மூலியமாவும் ஏர்ன் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அப்பியர் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலரா சில டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான டேர்ம்ஸ் எல்லாமே. ஸோ அதை ப்ராப்பரா நம்ம செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாதான் நம்ம வந்து பார்த்தா ஷார்ட்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அதற்கான ஏர்னிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அதை பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயிலும் வந்திருக்கலாம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் கம்மிங் திஸ் வீக் அப்படிங்கிற மாதிரி உங்க நிறைய பேருக்கு இப்பவும் கூட வந்திருந்திருக்கலாம் YT ஸ்டுடியோ ஆப்ல கூட. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்திருந்ததுன்னா அதில் கொடுத்துருக்க விஷயங்களை பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வருது அப்படிங்கிற ஒரு சில டீடைல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு YT ஸ்டுடியோ ஆப்ல அண்ட் கிரியேட்டர் ஸ்டுடியோ யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும் நோட்டிஃபிகேஷன் வந்து. அப்படி ஷோ பண்ணும்போது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதாவது அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பத்தின டீடைல்ஸ் கொடுத்துருந்ததுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க யூடியூப்னுடைய அஃபிஷியல் சேனல்ல அப்படிங்கறத பார்த்தோம்னா நியூ கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரோம் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும், அதாவது யார் யாரெல்லாம் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க வந்து சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல. ஏன்னா ஷார்ட்ஸ்லயும் ஏர்ன் பண்ண முடியுங்கிறதுக்கான ஆப்ஷன் வருது இல்லையா? அதுல என்னமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட தெரியப்படுத்தி அதுக்கு நீங்க வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமா தாராளமா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேர்ம்ஸ் என்னென்ன அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்ஷன் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு சில டீடைல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த நியூ டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடலர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் நியூ அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் YPP கிரியேட்டர்ஸ் வில் நீட் டு அக்செப்ட் த பேஸ் டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த பேஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி போனாதான் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கும் முக்கியமானது அப்படிங்கறது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அதுல என்னென்ன ஸ்பெசிபிக் மானிடைசேஷன் மாடல்ஸ் அப்படிங்கறத செக் பண்ணும்போது வாட்ச் பேஜ் மானிடைசேஷன் மாடல், அதாவது நான் ஃபார்ம் வீடியோஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிரீமியம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் உள்ள அந்த ஒரு விஷயத்தை வந்து வாட்ச் பேஜ் மானிடைசேஷன் மாடல்னு கொடுத்திருக்காங்க. அது போக ஷார்ட்ஸ் மானிடைசேஷன் மாடல் அப்படிங்கறத கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீட் அண்ட் வந்து யூடியூப் பிரீமியம் அந்த ஒரு விஷயங்கள் மூலமா நம்ம ஏர்ன் பண்றது. ஸோ அது ரிலேட்டடான சில விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸா இருக்கக்கூடிய இந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர், அதாவது மெம்பர்ஷிப் சூப்பர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அதை வந்து காமர்ஸ் ப்ராடக்ட் அடெண்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல வந்து நீங்க ஆல்ரெடி மானிடைசேஷன் எனேபிள் ஆகி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கீங்கன்னா அண்ட் நீங்க அதை ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்ய தேவையில்லை அப்படிங்கறத அதிலேயே கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி won't need to re-accept them அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அந்த ஒரு டேர்ம்ஸ்ல வந்து. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்ச் பேஜ் மானிடைசேஷன், ஷார்ட்ஸ் மானிடைசேஷன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இதுல கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய ஃபுல் ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஷார்ட்ஸ்லயும் ஏர்ன் பண்ண முடியும்,
லாங் ஃபார்ம் கண்டென்ட்லயும் earn பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேன் பண்ணி ஃபீச்சர் மான மெம்பர்ஷிப் சூப்பர்ஸ்லயும் earn பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதால அந்த ஒரு சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் யூ ஆர் எக்ஸிஸ்டிங் YPP கிரியேட்டர் ஏர்னிங் மணி த்ரூ ஆட்ஸ் ஆன் யுவர் லாங் ஃபார்ம் வீடியோஸ் யூ ஸ்டில் நீட் டு அக்செப்ட் வாட்ச் பேஜ் மாடுவல் டு கீப் ஏர்னிங் திஸ் வே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். நீங்க லாங் ஃபார்ம் கண்டென்ட் மூலியமா இது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் பேஜ் மாடலையும் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்க ரீட் பண்ணி பார்த்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்ஷன் நம்ம வந்து அதுக்கு அடுத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூலை 10, 2023 வரைக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அப்படி நீங்க ஒருவேளை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயத்தை பாருங்க. அதாவது யுவர் சேனல் வில் பி ரிமூவ்ட் ஃப்ரம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அண்ட் யூ வில் நீட் டு ரீகுவாலிஃபை அண்ட் ரீஅப்ளை டு ஜாயின் அகைன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணலன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருந்து ரிமூவ் செய்யப்படுவீங்க. அகைன் நீங்க ரீஅப்ளை பண்ணணும்னா எல்லா கிரைட்டீரியாவும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணாதான் உண்டு. அதுக்கடுத்து அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி ப்ராப்பரா வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஓவரா காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி இருந்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்டே நீங்க வந்து இதை ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. டைம் எல்லாம் இருக்குங்க, பிரச்சனையே இல்லை. பட் இது முக்கியமானது. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓவரால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதுல இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 இருந்து நம்ம ஏர்ன் பண்ண போறோம். அந்த ஒரு சில விஷயங்களையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்ததுல 2 முக்கியமான டேட்ஸ் இருக்கு. அதை மட்டும் முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2023 இருந்து ஷார்ட்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பிளே ஆகும் அண்ட் ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். இந்த நியூ டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ப்ராப்பரா இருக்கீங்கன்னா. ஸோ இது முக்கியமானது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10 அந்த டேட் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 10க்குள்ள நீங்க வந்து மேக்ஸிமம் இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்றதுன்னு தெரியலனா யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ல நீங்க ஜஸ்ட் மானிட்டரைசேஷன் பேஜ் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ண சொல்லி ஆப்ஷன் ஷோ பண்ணுதுன்னா அக்செப்ட் பண்ணிருங்க. ஓவரால் டீடைல்ஸ் சொல்லிட்டேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்க நினைக்கிறேன் गाइस. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், கண்டிப்பா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க என்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத. அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிலேட்டடா வரும். ஸோ உங்க கேள்வி மட்டும் சந்தேகம் ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க गाइस. என்னால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அதான் गाइस இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.